கச்சத்தீவு விவகாரத்தில் தீர்வு ஏற்படாமல் இருக்க யார் காரணம்? மத்திய மாநில அரசுகளின் அணுகுமுறை சரிதானா? வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும்தான் கச்சத்தீவு விவகாரம் பயன்படுத்தப்படுகிறதா? 100 ஆண்டுகளை கடந்து தொடரும் கன்னித்தீவின் கதை. கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்கிற கேள்வி ஏறக்குறைய 1920ஆம் ஆண்டிலிருந்து தொடர்கதையாகி வருகிறது. சுதந்திரத்திற்கு பிறகும் அந்த தீவின் மீது உரிமையை கொண்டாடிய இலங்கை, இந்திய கடற்படை தனது அனுமதி இல்லாமல் பயிற்சி செய்யக்கூடாது என்று கூறியது. இந்த சிறிய தீவுக்கு எவ்வித முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. அதன் மீதான உரிமையை விட்டுத்தர எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த விவகாரம் நீண்ட காலத்துக்கு நிலுவையில் இருப்பதையோ மீண்டும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுவதையோ நான் விரும்பவில்லை என்று முன்னாள் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டிருக்கிறார். 1968ஆம் ஆண்டு இலங்கை பிரதமர் டட்லி சேனநாயக்க இந்தியாவுக்கு வந்தபோது இந்த தீவை இலங்கைக்கு அளிப்பது குறித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடப்பதாக எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. நாடாளுமன்றத்தில் இதற்கு பதிலளித்த அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அப்படி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும், ஆனால் கச்சத்தீவு சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். 1973ஆம் ஆண்டு கொழும்பில் நடந்த வெளியுறவுத்துறை செயலாளர்கள் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுத்தர இந்தியா முடிவு செய்தது. இந்த விவகாரம் வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் மூலம் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு. கருணாநிதிக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் அந்த தீவின் மீது ராமநாதபுரம் ராஜாவுக்கு உரிமை இருப்பதாக கூறுவதற்கும், அந்த தீவு தங்களுடையது என்று இலங்கை அரசு கூறுவதற்கும் இருவராலும் ஆதாரங்களை காட்ட முடியவில்லை. ஆனால் இலங்கை அரசு பிடிவாதமாக இருக்கிறது என்று கேவல் சிங் குறிப்பிட்டார். கடல் பகுதியில் எண்ணெய் வளம் இருப்பதை இந்தியா கண்டறிந்திருந்தாலும், இலங்கை அரசின் மீது சீன ஆதரவு குழுக்களின் செல்வாக்கு அதிகரித்து வந்ததாலும் உடனடியாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது. இதன் பின்னர் தமிழக முதல்வர் மு. கருணாநிதி ஒப்புக்கொண்டார். கச்சத்தீவு இலங்கைக்கு 1974ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி தாரை வார்க்கப்பட்டது. கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் 1991, 2013, 2016 உள்ளிட்ட ஆண்டுகளில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தற்போது 2025ஆம் ஆண்டிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீனவர்களின் வாக்கு வங்கிக்காக தேர்தல் நேரங்களில் பாஜக, திமுக, அதிமுக என அனைத்து கட்சிகளும் கச்சத்தீவை மீட்போம் என்று கூறுவதும், தேர்தல் முடிந்த பிறகு இந்த விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் விடுவதும் தொடர்கதையாக உள்ளது. இரு நாட்டுக்கு இடையேயான பிரச்சினை என்பதால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் முழு மூச்சோடு தலையிட்டால்தான் முழுமையான தீர்வை ஏற்படுத்த முடியும். இலங்கையுடனான சீனாவின் நெருக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் ராஜதந்திர ரீதியாக செயல்பட வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது. எது எப்படி இருப்பினும் மத்திய மாநில அரசுகளின் தற்போதைய அணுகுமுறையே தொடர்ந்தால் இந்த விவகாரம் கன்னித்தீவு கதையாக தொடர்வதை தடுக்க முடியாது. எனவே பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து இந்த விவகாரத்தை அரசியலுக்கு பயன்படுத்தாமல் மீனவர் நலனை மட்டுமே முன்னிறுத்தி மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.